ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்குமே என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏன் நீங்கள் இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனால ஒன்றுமே ஆகிட போகிறதில்ல. கவலைகள்ங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் சரியாகும். அப்படி இல்லாட்டினா நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் அதை இதையும் கேட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, இல்லைங்கள இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அதை நம்ம யோசிக்காமல் எதையும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுதானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நாங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிக்காமல் எதையும் நான் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. யோசித்தோன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். அதனால் எதுக்குமே நம்ம ஒரு இதாக இருக்க வேண்டியதில்லை, அவசியம் இல்லை அப்படின்னோடனே, சரி அவசியம் இல்லாத விஷயங்களை நம்ம அவசியமாக இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேண்டாம். போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிறத தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சிலது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இது வேணும் அப்படிங்கிறதா மட்டும்தான் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டினா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னா, சரி சரி விடுங்கப்பா இப்போதைக்கு அதையும் இதையும் எதுக்கு போட்டு குழப்பிட்டு தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது. யோசிக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சில இதை நம்மளுக்கு போக போக தான் நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, சரி சரி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாமே சிலது நம்மளுக்கு சகஜமாக கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரியாக கிடைக்கும், எதையும் பற்றி நீ நினச்சிக்கிட்டு மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடுங்கப்பா அதெல்லாம் சரியாக இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு போக போக சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்துக்கு எல்லாமே மருந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மருந்து மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு இதையுமே இக்னோர் பண்ணிக்கிட்டு போக முடியாது. நம்மளால் சகஜமாக எல்லா விஷயத்துக்காகவும் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருந்தால் மட்டும்தானே இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அப்படின்னோடனே, நம்மளுக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லை. நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம என்றைக்கு வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறோமோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக முடியும். சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே செய்கிறதுக்கான இதுங்கிறது ஒரு இதாக வராது, நம்பிக்கை வராது அப்படின்னோடனே, நம்பிக்கையெல்லாம் வரும் வரும் அதெல்லாம் எல்லாமே நம்பிக்கையெல்லாம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. இருந்தாலுமே நம்ம என்ன தான் ஒரு விஷயங்களில் நம்ம யோசித்தாலும் பண்ணாலும் நமக்கு அது கரெக்டாக கிடைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாதது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க முடியும். நம்மளுக்கு அதுக்கு மேலே இதையும் அதையும் விட்டு நம்ம குழப்பிக்கிட்டு தேவையில்லாத இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.